வாழ்த்துக்கள். சீமான் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா வாழ்த்துக்கள். முதல் அவர் காலி பண்ண போறதே திமுகவை தான். பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தையே நீங்க போடலனா அப்ப இது போடலே. நீ பாத்தியா? சார் நேத்து ஃபுல்லா இதுக்காகவே சில பேர் பாருங்க இது நடந்து இவ்வளவு மணி நேரம் ஆகுது, இன்னுமே இவ்வளவு மணி நேரம் ஆகுதுன்னா நாங்க ஒரு அது அதிகாரப்பூர்வமான செய்தியா நடுநிலை செய்தித்துறை எல்லாம் இது போடுது, நீங்க ஏன் போடல? இந்த 3 கட்சியை தான் போட்டான். பாவம் அவரை போடவே இல்லை. யார மாப்பிள்ளையா? நாம் தமிழரை போடவே இல்லை. 8.2% வாங்கி வெற்றி வாய்ப்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பத்தியே போடல. ஒண்ணுமே முன்னும் பின்னு காங்காதவன் அவனை பத்தி போட்டு 14 150 ஆணவ கொலை நடக்குது மொத்தமா. ஆமாமா, ஆணவ கொலை ஒன்ன மாதிரி திமிரு பிடிச்ச கழுதைகள்லாம் இந்த நாட்டுல இருக்குல்ல. அப்ப ஆணவ கொலை நடக்கத்தானே செய்யும். ஆணவ கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் அதிக அளவுல நடக்குது. திமுக வீட்டுக்கு ஓட போகுது. அதுதான்டா நான் தான் சொல்றேனே. நாங்க வீட்டுக்கு போறோமா இல்ல கோட்டைக்கு போறோமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ சொல்ற இல்ல. அப்போ உங்களுடைய உண்மையான முகம் தெரியல. திமுக மக்களை கொல்லக்கூடிய ஒரு சக்தின்னு தெரியல. ஆமா, திமுக மக்களை ஆமா இப்ப ஒண்ணு எல்லாம் கொன்னு பாரு தூக்குல தொங்க விட்டாச்சு. மக்கள் உங்க மீது கருத்து தெரிவிக்கவே பயப்படுறாங்க. ஆமா ஆமா, நீ உனக்கு பயம் இல்ல, அதனாலதான் நீ கேக்குறியா? ஜனநாயகத்தின் 4வது தூண். அடாடாடா, ஜனநாயகத்தின் 4வது தூண். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, மொத்த கட்சி கூட்டணியும் ஒத்த கட்சி வெல்ல போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி ஒரே ஆளு நான் மொத்த பேரையும் காலி பண்ண போறேன்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள். சீமான் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா வாழ்த்துக்கள். முதல் அவர் காலி பண்ண போறதே திமுகவை தான். அவர் திமுகவை காலி பண்ணான்னா, அதிமுகவை காலி பண்ணான்னா யாரும் காலி பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ. அது கொலைகேஸ்ல வந்துடும். யாரையாவது போனா நான் காலி பண்ணிடுவேன்னா ஆட்சியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியை விட்டு தூக்குறதுக்கு இவருக்கு வயசு பத்தாது, இவர் கட்சிக்கும் வயசு பத்தாது. புரியுதா? ஆனா அறிவு இருக்கே அவர்கிட்ட. அறிவை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அறிவை வச்சு வாயில வேணா வடை சுடலாமே தவிர திங்க முடியாது. அவரா வாயில வடை சுட்டு தின்னுக்கிறலாம். புரிஞ்சதா? அதனால அதை ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. உண்மையிலேயே கறி சமைக்கணும்னா காயை பறிச்சு எடுத்து தான் கறி சமைக்க முடியும். இல்ல, இப்ப அவருக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க, திமுகக்கு அறிவு இல்ல அப்படின்றத. அறிவு இல்லைன்னு மக்களே சொல்றாங்க. மக்கள் நொட்டின மக்கள் அறிவுபூர்வமா திமுக இது வரைக்கும் சும்மா இருமா. அறிவுபூர்வமா நாங்க தாமா அறிவுபூர்வமா மக்களுடைய என்ன சேவை, மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு செய்யறதே திராவிட முன்னேற்ற கழகம். என்ன தேவைன்னு தெரியும்னு சொல்றேன். நீங்க உண்மையாவே மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க மக்களுக்கு என்ன தேவை? 3 நேரம் உணவு, ஒழுகாத கூரை, பொழுதுபோக்குக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க, வேற என்ன வேணும் சார்? வேலை வாய்ப்பு மக்களுக்கு தேவைப்படுது. நான் சொன்ன இது ஒழுகாத கூரை, பசியாத உணவு, அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? பொண்டாட்டி பிள்ளைங்க, வேற என்ன வேணும்? வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லாம எவன் திண்டாடுறான் நீ பார்த்த? தமிழக மக்கள். எங்க நான் இப்ப ஒரு வேலைக்கு எனக்கு ஆள் வேணும், ஒரு கேமராமேன் வேணும், ஒரு ஆங்கர் வேணும், நல்ல சம்பளம் தரேன், எங்க கூட்டிட்டு வா பாப்போம். வருவாங்க சார். நீங்க அதெல்லாம் வருவாங்க. வருவாங்க. இந்த பாரு, இதெல்லாம் நீ கற்பனையில பேசிக்கிறதுக்கு இந்த கற்பனை அதுதான் ஏட்டு சொரக்கா. அது உபயோகப்படாது. ஏன்னா நீங்க 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரதா சொன்னீங்க. 50,000 பேருக்கு தான். எந்த நாய் சொல்லுச்சு? 5 லட்சம் இல்ல, 30 லட்சம் பேருக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க வேலை கொடுத்திருக்கோம். 30 லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. ஒரு பொய்யான தகவல் இல்ல, உண்மையான தகவல் தான். சும்மா இருமா, சும்மா இந்த கற்பனை பண்ணி எல்லாம் என்கிட்ட கேட்காத. 30 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்திருக்கோம். 2வது, எத்தனை குறுந்தொழில்கள் ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம் தெரியுமா உனக்கு? முந்தைய அரசு பண்ணது வெறும் 17,000 தான். எங்க அரசு பண்ணது 70,000 சொச்சம். புரிஞ்சுக்கோ. அதனால நீ நினைக்கிற மாதிரி பண்ணதா திமுக அரசு கணக்கு காட்டப்பட்டிருக்கு. அதுக்கான வெளிப்படைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயமே வெளிப்படைத்தன்மை நாங்க சொல்ல வேண்டியது இல்லம்மா. ஊடகங்கள்ல இருக்குமா?
சென்ட்ரல் ஊடகங்கள் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊடகங்களே வெளியிடுறாங்க. இப்ப சென்ட்ரல் இவ்ளோ துறையில ஊழல் பண்ணிருக்கு. ஆமா, இவ்வளவு துறையில அவங்க ஆத்தால தூக்கி போட்டு அங்கதான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். திமுக வந்து இவ்ளோ கொள்ளையடிச்சிருக்கு. ஆமா, எந்த நாய் சொல்லுச்சோ அந்த நாய்கிட்ட போய் கேளு. வந்து மீடியாக்கள் தான் சார். மீடியாக்களை நீ நாம சொல்றது மீடியாக்கள் பூரா திருட்டு பயிலுவா. அவனுக்கு வந்து என்ன அளவுக்கு காசு தர்றாங்களோ அதை வாங்கிக்கிட்டு பேசுவான். அதுதான் திமுக கிட்ட காசை வாங்கிட்டு பல நியூஸ்களை வெளியிடாம பாரு, எங்களுக்கு எங்க சேனலை தவிர வேற எந்த சேனலும் எங்களுக்கு இல்ல. நாங்க வந்து சன் டிவியும் கலைஞர் டிவியும் தான். சன் நியூஸ் அதாம்மா, சன் டிவி குழுமம் தான், மொத்தம் சன் டிவி குழுமம். அதுதான் பாதி வந்து மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்கிறதே வந்து திமுக தான். இங்க பாரு, எங்கள்கிட்ட நியூஸ் சேனல் 2 சேனல் தான், புரியுதா? லைவ் சேனல் ஒண்ணு, நியூஸ் சேனல் ஒண்ணு. அப்புறம் என்ன, அதிகாரப்பூர்வமா ஒரு சேனல் வச்சிருக்கீங்க. மத்த சேனலுக்கு எல்லாம் வந்து நீங்க இவ்ளோ காசு கொடுத்து எங்க நியூஸ் எல்லாம் போடக்கூடாது, தவறா வர நியூஸ் எல்லாம் போடக்கூடாது, வெறும் பாஸ் அப்படியெல்லாம் யாருக்கு நாங்க காசு கொடுத்து எவந்த நாய் நாங்க தங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நேத்து சேலத்துல 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய வீடு பூந்து ஒருத்த வந்து ரேப் பண்ணிருக்கா. இப்ப அந்த குழந்தை செத்து போச்சு. நீங்க சொல்ற மாதிரி சன் நியூஸ்லயோ இல்ல சன் டிவிலயோ வந்து வெளி வரல. எப்ப நடந்துச்சு? நேத்து நடந்தது. சரி, எங்க அரசு ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு இந்த இதுக்கெல்லாம் தூத்துக்குடி விஷயத்தெல்லாம் எவ்வளவு தூரம் பேசுனீங்க. அவனையும் நாங்க பிடிச்சாச்சு. ஆனா இப்ப நேத்து நடந்தது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோல். நேத்து நடந்தது யார் கண்ட்ரோல்? நான் வந்து நீ வந்து பேசாத சார். உங்களோட மீடியாக்கள் வந்து ஏன் இத வெளியிடவே இல்ல? அதெல்லாம் இங்க வச்சு அங்க பாரு, அந்த விஷயத்தை இங்க விட்டுடு. எலெக்ஷன் கமிஷன் உடைய கண்ட்ரோல்ல உங்களோட இருக்கு. நியூஸ் சேனல்லாம் உண்மையான செய்திகளை வெளியிடுதுன்னா அப்போ இது போன்ற குற்ற சம்பவங்களையும் நீங்க வெளியிட. அதெல்லாம் எங்க நாலேஜுக்கு வர்றது எல்லாம் அதுக்குன்னு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எடுத்து போடுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தையே நீங்க வந்து போடலனா அப்ப இது போடல. நீ பாத்தியா? சார், நேத்து ஃபுல்லா வந்து இதுக்காகவே சில பேர் வந்து பாருங்க, இது நடந்து இவ்வளவு மணி நேரம் ஆகுது, இன்னுமே இவ்வளவு மணி நேரம் ஆகுதுன்னா நாங்க வந்து ஒரு அது வந்து அதிகாரப்பூர்வமான செய்தியா நடுநிலை செய்தித்துறை எல்லாம் இது வந்து போடுது. நீங்க ஏன் போடல? களவாணி பயில வெளியே வந்து சொல்றத கேளுமா. களவாணி பயிலுக அவங்க எதை வேணாலும் இப்ப ஒளியோரம் பண்ணிட்டு போயிருவாங்க. நாங்க ஆதென்டிகேட்டட் சேனல் அப்ப நடக்கலன்னு நான் சொல்லல. நடந்த நிகழ்வுகள் வந்து ரிகார்டடா வரணும். காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை பதிவு பண்ணணும். காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் போய் காவல்துறை வந்து அந்த இடத்த பார்வையிட்டு அதன் பேர்ல நடவடிக்கை எடுக்கும் போது காவல்துறை வந்து தான் பிரஸுக்கு கொடுக்கும். அப்பதான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். கூட உங்களுடைய ஊடகத்துல போட மாட்டோம். அதெல்லாம் நாங்க வந்து தப்பான செய்தியை நாங்க பரப்புரை பண்ண மாட்டோம். உண்மை செய்தியை தான் போடுவோம். இது உண்மை செய்தி. என்ன உண்மை? உனக்கு உண்மையா இருக்கும், எங்க சேனலுக்கு உண்மையா இருக்கணும்ல. உங்க ஊடகத்தை தவிர்த்து எல்லா ஊடகங்களும் வெளியிட்டு அத ஏன் எங்க ஊடகத்துல வல்லைன்னு யாவன் சொன்னா செருப்பை கழட்டி அடிப்பேன் சொன்னவன. சார், மக்கள் அதாவது அவங்களை சார்ந்தவங்களே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்கள சார்ந்தவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்கன்னா அப்ப எங்க மேல இருக்க வெஞ்சன்ஸ் புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். ஆட்சி மாற்றம் மயிர் மாற்றம் வருது. இதுக்கு எதுக்கு எங்களுக்கு எங்க ஆட்சியில நடக்குது? ஒரு பதவியில இருக்கிறவங்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இடையில வந்து இருக்கிறதே மீடியா தான். மக்கள் சொல்றத இங்க பாருமா, மீடியா வந்து நேர்மையான மீடியானா நாங்க வந்து அதை ஆராய்ந்து பார்த்து தான் நாங்க எதையும் ரிலீஸ் பண்ண முடியும். எடுத்தோம் கவலை. நான் சொல்றத கேளு. நடந்திருக்கிறதா திமுகவுக்கு தெரிய கூட இல்ல. அத எங்களுக்கு தெரியாம சம்பவத்துக்கு மட்டும் ஒரே நாள் நைட்ல ஓடுவீங்க. அதுவே ஒரு குழந்தை இங்க அது எங்க சௌரியம். அத கேட்க நீ யாரு? கல்வ நீ யாரு? அமைச்சர்கள் போய் கேக்குறதுக்கு நீ யாரு? அத கேட்க எங்களுக்கு எது சௌரியம், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு அரசுக்கு தெரியும். எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இந்தமா அரசுக்கு தெரியுமா எது எப்படி செய்யணுங்கிறது? எங்க அரசு இருக்கும் போது நடந்தது. அது வந்து ஓட்டு இல்ல. என்ன ஓட்டு இல்ல? இன்னைக்கு அதுவே வந்து ஓட்டு அரசியல். இந்த பாரு, அந்த விஷயத்தெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுடு, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு எப்படியாவது இந்த திமுக அரசு மீது ஏதாவது குற்றத்தை சுமத்தணுங்கிறதா உன்னுடைய நோக்கம். அங்க இருக்கும் அதான் நோக்கம். இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிட்ட நீ கைவிட்டு வாங்கிட்டு நீ பேசுற வந்து ஆட்சி சிறப்பா செஞ்சா எல்லா ஊடகங்களும் திமுக அரசு ஆமா சிறப்பா. ஆமா, இந்த பாரு, இந்த நாங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து மழை பொய்த்து போகவே இல்லை. மானம் மும்மாறி பொழியுது. விளைச்சல் நல்லா இருக்கு. எங்கேயும் உணவு பஞ்சம் இல்ல. எங்கேயுமே வறுமை கோட்டு கீழே மக்கள் இல்ல. விவசாய கடன் தள்ளுபடி அதெல்லாம் நீங்க பேசாத. விவசாயம் எல்லாம் நல்லா தான் இருக்கான்.
ரெண்டாவது ஆல் இந்தியா லெவல்ல ரோட்ல வந்து போராடுறாங்க. அதெல்லாம் ரோட்ல வந்து எல்லா நாயும் தான் வரும். கப்பல்ல வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணு கேட்கிற பயிலுக்கு தானே இந்த நாட்டுல இருக்கேன். நாய்கள்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, நான் கப்பல்ல வர்ற பொண்ணு எனக்கு ஒண்ணு வேணும் எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கறாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு கொஞ்சம் கிடைக்காதா நமக்கு கொஞ்சம் கிடைக்காதா போராடணும்னு நினைக்கிறானுங்க. இங்க பாரு, இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே வந்து 7% டோட்டல் இந்தியாவே. ஆனா 11.5% வந்து தமிழ்நாடு. நான் சொல்லல இந்த பயோடேட்டா, ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. தமிழகம் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா தான் எப்போதுமே இருந்திருக்கு. எப்போதுமே எப்ப இருந்துச்சு? 1967க்கு முன்னாடி எலிக்கறி தின்னுகிட்டு இருந்த மாநிலம். அறிவுக்கு நீ எல்லாம் பிறந்திருக்க மாட்ட. பர்மா, அந்த காலத்துல பர்மான்னு தான் சொல்லுவாங்க. இப்பதான் அது மியான்மர். அந்த பர்மால இருந்து குருணா வரும். அதுக்கப்புறம் எல்லாம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமா தான் எப்போ. அதெல்லாம் எப்ப இல்ல, நாங்க 67க்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பேரறிஞர் அண்ணா ஒரு படி அரிசி படிப்படியா அரிசி 2 படி கொடுப்பேன்னு சொன்னாரோ அன்னையில இருந்து தான் மக்கள் வந்து சுபிட்ச வாழ்க்கைக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து தான் மக்கள் வந்து இன்னும் வறுமை கோட்டிற்கு வறுமை கோட்டு கத்திரிக்காய் கோட்டு கீழ இருக்காங்க. இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்ன. இப்ப வறுமை கோட்டு கீழே இருக்க. நீ கற்பனை பண்ண? நீங்க பண்ணல. இதுக்கு முன்னாடி அந்த அதிமுக காலகட்டத்துல நிறைய அதிமுக என்ன புடுங்கனா அங்க பாரு. குறைவாக நீங்க வந்து அதெல்லாம் அதிமுக ஒரு மயிரும் புடுங்கல. அதெல்லாம் பயோடேட்டாவோட நாங்க எல்லாம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன பண்ணணும்னு. சும்மா இங்க பாரு, இதெல்லாம் வந்து ஒரு அரசு நடக்குதுன்னா அந்த அரசு முந்தைய அரசு என்ன செஞ்சுச்சு, இந்த அரசு என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிற பயோடேட்டா எங்கள்கிட்ட மட்டும் இல்ல, ஒன்றிய அரசுலயும் இருக்கும். இப்போ கூகுள்லயும் இருக்கு. இந்த அரசு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு, இந்த அரசு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு அப்படின்றது. அத ஒன்றிய அரசுடைய ரிப்போர்ட் எடுத்து பாரு, கூகுள்ல இருக்கும் பாரு. கூகுள்ல நீ கரெக்ட்டா பாரு. வெளியிட்டு இருப்பாங்க சார் அதிகாரப்பூர்வமா. அதிகாரப்பூர்வமா ஒன்றிய அரசு வெளியிட்டது கூகுள்ல இருக்கும். கரெக்டா பாரு. நான் டெய்லி ஒரு நாளைக்கு 3 தடவை கூகுளை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னென்ன தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணிருக்கு, முந்தைய அரசு என்ன பண்ணுச்சு, எந்த மாதிரி நம்ம மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் சொன்னேன் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கூகுள்ல 50,000 பேருக்கு மட்டுமே. அதெல்லாம் நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்கு. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எத்தனை கம்பெனிஸ் வந்து குறுந்தொழில், சிறு குறுந்தொழில், நீயே ஒரு தொழில் பண்ணலாம்னா அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அந்த தொழிலை நாங்க ஊக்குவிக்கிறோம். இது மாதிரி தொழில்கள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சதா? ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ சும்மா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்ப வேண்டியது, ட்ரெயினை பிடிக்க வேண்டியது, இங்க வர வேண்டியது. மொபைல நோண்டி மொபைல்ல எவன் என்ன சொல்லியிருக்கான், திமுகவுக்கு எதிரா எவன் என்ன பேசியிருக்கான், எந்தெந்த சேனல்ல எப்படி பேசியிருக்காங்க, அதாம்மா ஊடகம் எப்படி இத மாத்தி அதுதாம்மா இப்ப அந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு. ஆமாமா, இப்ப கூட நான் கூகுள்ல இங்க வந்து உட்காந்து நானும் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். திமுக வந்து 42%, அண்ணா திமுக வந்து 38%, இவன் வந்து தாவேகா வந்து 14%. இந்த 3 கட்சியை தான் போட்டான். பாவம் அவரை போடவே இல்லை. யார மாப்பிள்ளைய நாம் தமிழரை போடவே இல்லை. 8.2% வாங்கி வெற்றி வாய்ப்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பத்தியே போடல. ஒண்ணுமே முன்னு பின்னு காங்காதவன் அவனை பத்தி போட்டுட்டு 14%. ஆமா, திமுக இது வரைக்கும் வேட்பாளர்களை முன்கூட்டியே அறிவிச்சு பிரச்சாரத்தையே தொடங்கி களத்துல வந்து சந்திச்சிட்டு இருக்காரு. அவரே இல்லாத மாதிரி ஒரு நரேட்டிவ் திமுக. நான் தான் சொல்றேனே, இது இப்ப நான் சொல்றது வந்து ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துல வந்த செய்தி தான். வேணும்னா நீயே எடுத்து பாரு, இப்ப கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு, அதான் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒன்றிய அரசு எப்படி திமுக தான் ஜெயிக்கணும் உங்களுக்கு சாதகமா? திமுக தான் ஜெயிக்கணும். அவன் சாதகம் இல்லம்மா, மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு. ஒன்றிய அரசு சரியா தான் சொல்றத கேளுமா. ஒன்றிய அரசுன்னா பல்வேறு பத்திரிகைகள் இருக்குல்ல, அதை போட்டிருக்கான். CNN, NDA, இந்த மாதிரி ஒவ்வொரு பத்திரிகைகள்ல வந்திருக்குல்ல செய்தி. அந்த பத்திரிகை செய்தியெல்லாம் கட் பண்ணி அந்த பத்திரிகையில வந்த தலையங்கத்தை எடுத்து போட்டிருந்தான். விவரமா போட்டிருந்தான், நான் பார்த்தேன். புரிஞ்சுக்கோ. சும்மா இதெல்லாம் பார்க்காத. சீமான் சொல்லிருக்காரு, தமிழ்நாடு வந்து ஒரு குற்ற சமூகமா மாறி கிடக்குது அப்படின்னு சொல்றாரு. அவரை சொல்லு. அவரை பத்தி நான் நிறைய பேசலாம். ஆனா எனக்கு மாப்பிள்ளையா போயிட்டாரு, அதனால நான் அவரை அதிகமா பேச விரும்பல. புரியுதா? ஆனா அவரு பேசுறாரு, உங்களோட குற்றங்களை எடுத்து உரைக்கிறாரு. ஆமா, அவரை நாங்க குற்றம் சும்மா போமா.
சும்மா அவர் ஏதாவது வெற்றி பெற்றா பரவாயில்ல, வெற்றி பெறாம சும்மா பேருக்கு பாவம் பொம்பளை பிள்ளைகளை கொண்டுட்டு போய் 117 பொம்பளை பிள்ளைல 117 நீங்க வந்து பெண்கள் ஆமா பாதுகாப்பு பெண்கள் சம உரிமைன்னு பேசுறீங்க, ஆனா செயல்ல காட்டல. ஆனா ஒரு செயல்ல காட்டி 8% செயல்ல காட்டி ஜெயிக்கணும் இல்ல, ஜெயிக்காம பாவம் அது மூக்குல இருக்கிறது, கழுத்துல காதுல இருக்கிறது, கால்ல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொண்டு வித்து விட்டு அது போய் நிக்குது. ஒத்த கட்சியா இருந்து 8% வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் திமுக தனித்து நின்னு 1% ஆமாமா, நாங்க தனிச்சு நின்று 1% வாங்குறோமா 2% வாங்குறோமா அது எங்க இஷ்டம். அத நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்ல. இது வரைக்கும் உங்க ஆட்சியில வருஷத்துக்கு 180 ஆணவ கொலை வந்து நடக்குது மொத்தமா. ஆமாமா, ஆணவ கொலை ஒன்ன மாதிரி திமிரு பிடிச்ச கழுதைகள்லாம் இந்த நாட்டுல இருக்குல்ல, அப்ப ஆணவ கொலை நடக்கத்தானே செய்யும். ஆணவ கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் வந்து அதிக அளவுல நடக்குது. எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் தான் நடக்கும், புரியுதா? அதுவே ரொம்ப அராஜகமான செயல்கள்ல திமுகவும். ஆமா, திமுக தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா அவன் தான் போட அந்த பிள்ளைய போய் ரேப் பண்ணிட்டோம், அந்த கலவிய போய் ரேப் பண்ணிட்டோம்னு சொல்லி திமுக காரர்கள் தான் சார். இப்படிதான் சார் செய்திகள்ல திமுக நிர்வாகி இந்த மாதிரி குழந்தைகளை ரேப் பண்றாங்க இங்க பாருமா அப்படின்னு சொல்றாங்க. ஆளுகிற கட்சிக்கு எதிராத்தாம எல்லாரும் பரப்புரை பண்ணுவாங்க, புரிஞ்சதா? எப்பயுமே விளைஞ்ச காட்டுல தான் வெள்ளாமையை தின்றதுக்கு குருவிகள். ஆனா வந்து நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நெருப்பு இல்லாம புகையாதுங்க, யாரும் விமர்சனம் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நெருப்பு இல்லாம புகையாதுதான், வாஸ்தவம் தான். நெருப்பு வச்சா தான் புகையும். இதெல்லாம் நெருப்பு வச்சு புகையிற கேஸ் இல்ல, இதெல்லாம் பாம் போடுறது. ஏன்னா அதாவது திமுக நெருப்பை வந்து இந்த தமிழகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து தமிழகத்தை அப்படியே கட்டி காத்து தலையில சுருமாடு கூட்டி தூக்கி வச்சுக்கோ. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த பகுதிகளெல்லாம் தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. ஏமா, நான் தான் சீமானே, நீ தான் இப்ப கேட்ட சீமானே ஆட்சிக்கு வர போறாருன்னு, அப்புறம் இவன் எங்க வெற்றி கழகம் எங்க வர போறான்? முதல் தடவையே சட்டமன்றத்துல காலடி வைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏமா இங்க பாருமா, நான் தான் சொல்றேனே, டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம். அந்த கட்சி வந்து 10% கீழே தான் வெற்றி பெற முடியும். சீமானுக்கு கீழே தான் எண்ணிக்கையில சதவீதம் வாங்க முடியுமே தவிர. சீமானுக்கு கீழே அப்படின்னா விஜய் அவர்கள் எதிர்கட்சியா வருவாரு, சீமான் அவர்கள் ஜெயிக்க போறாரு. அது வச்சுக்கோ. சீமான் வந்து ஆளுங்கட்சி, இவர் எதிர்கட்சி, 2 பேர்த்தையும் கொண்டு போய் இந்து சமுத்திரத்துல ஆட்சி அமைக்க சொல்லு. திமுக வீட்டுக்கு ஓட போகுது. அதுதான்டா நான் தான் சொல்றேனே. நாங்க வீட்டுக்கு போறோமா இல்ல கோட்டைக்கு போறோமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ சொல்ற இல்ல சீமான் தான் ஆட்சி அமைப்பாரு, இவர் எதிர்கட்சின்னு. இந்து சமுத்திரம் இல்ல வங்கக்கடல் இங்க இருக்குமா, நடந்து போற தூரத்துல இருக்குமா வங்கக்கடல். வங்கக்கடலுக்கு போ சொல்லு, அங்க போய் ஆட்சி அமைக்க சொல்லு. ஆளுல பாரு, ஆளுல வந்து சேர்ந்து. எத்தனை காலத்துக்கு தான் வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கோம்? நாங்க மக்களை ஏமாத்துறோமா? மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்களான்னு அந்த மக்களுக்கு தெரியும். மக்கள் ஏமாத்துறோங்கிற எந்த மக்கள்கிட்ட இலவசத்தை அள்ளி மக்களை ஏமாத்தி மடைமாற்றம் பண்ணி உங்களுக்கு வாக்கு செலுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கூட ஒவ்வொரு பொருட்களையும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. முன்னுக்கு பின் முரணா பேசுற. நாங்க வந்து வாக்கு பணத்தை கொடுக்குறோம், இலவசத்தை கொடுத்து நாங்க ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறோம்னு சொல்ற. அதுக்கப்புறம் சீமான் தான் ஜெயிப்பாருங்கிற. என்ன நீ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நின்று கேள்வி கேளு. இவ்வளவு நாள் வந்து இதுக்கெல்லாம் நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க. இப்ப மக்கள் தெளிவடைஞ்சு இலவசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் ஒன்ன மாதிரி 1000 பேர் என்கிட்ட 24 தேர்தலையும் கேள்வி கேட்டானுங்க. நான் இப்பதான் மற்ற ஊடகங்களுக்கு போறதெல்லாம் குறைச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 4 ஊடகங்கள் போன காலம் அது. அப்ப எல்லாம் திமுகவுக்கு குறை சொல்லி எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் தான் பேசினானுங்க. எல்லாம் நாசமா போயாச்சு. அப்ப உங்களுடைய உண்மையான முகம் வந்து தெரியல. திமுக வந்து மக்களை கொல்லக்கூடிய ஒரு சக்தின்னு தெரியல. ஆமா, திமுக மக்களை ஆமா இப்ப ஒன்னையெல்லாம் கொன்னு பாரு தூக்குல தொங்க விட்டாச்சு. உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி செய்திகள்ல தான் வந்து சேனல்கள்ல வெளியிட முடியலன்னு இந்த சோசியல் மீடியாவில பேசுறவங்களையும் எங்க உங்களுடைய குற்றங்களை வந்து உண்மையை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பயந்து அவங்களோட ஐடியா எல்லாம் பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஐடியா பேன் பண்ணல, அவனுக்கு அளவுக்கு அதிகமா கூறானுங்க. உண்மையை அளவுக்கு அதிகமா உண்மை இங்க பாரு, அரசாங்கம் இங்க பாரு, நீதிமன்றம் இருக்கு, எல்லா நீதிமன்றம் பாத்துக்கிறோம். இனிமே எவனாவது ஏதாவது தவறு பண்ணான்னு வச்சுக்கோ, அந்த ஊடகத்துல இருக்க நாய்கள்லாம் என்கவுண்டர் தான், புரிஞ்சுக்கோ. சார், எடப்பாடி அவர்கள் நாளைக்கு வந்து பரப்புரையை தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து 56 சீட்டும் வந்து ஒதுக்கி இருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏமா, அவர் கட்சிக்கு அவர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு சைதாப்பேட்டையில கூட இவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த கேள்வியை வந்து வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வலுவே இல்லாத கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா
தொகுதிகள்லாம் ஒதுக்கி இருக்காங்க. ஏமா ஸ்ட்ராங்கா தொகுதியெல்லாம் அடுத்து வந்து இதெல்லாம் வாயில வடை சுற்றுற வேலையாவே பார்க்காத. ஸ்ட்ராங்கான்னு சைதாப்பேட்டையில் முன்னாள் மந்திரிக்கு தான் இப்போ சீட்டு கொடுத்துருக்காரு. அவர் ஜெயிக்கட்டும், நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. அவருக்கு நிறைய சீட்டை 11 சீட்டை என்னமோ கொடுத்துருக்காங்க. யாருக்கு? தினகரனுக்கு. தினகரனுடைய வயசு என்னன்னு தெரியும். ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் 20 ரூபா நோட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் வாங்கி ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு கடைசியில் தராட்டலில் விட்டுட்டு போனாலு. சரியா? ஆகையினால ஒரு ஓட்டு கூட சென்னையில் அந்த ஆளு ஜெயிக்க முடியாது. தினகரன் அவர்கள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. தினகரனுடைய கட்சியில ஒரு எம்எல்ஏ வர முடியாது. புரிஞ்சுக்கோ. பாஜகவுல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே. பாஜகல வரல வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஏன்னா சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு இல்லாம ஒரு புதுசா ஒரு மாற்றத்தையும் வந்து விரும்புவாங்க. ஆமா. எந்த தொகுதியில அந்த மாதிரி மாற்றம் வந்துச்சு சொல்லுங்கம்மா. சார் நீங்க எக்ஸாம் சொல்லுமா. எந்த தொகுதி? நீங்க 16 தொகுதி இருக்கு சென்னையில. 14ல இருந்து பக்கத்துல இருக்கலாம் சேர்த்தா 18 தொகுதி கூட இருக்கு. எந்த தொகுதின்னு சொல்லு. ஒரு தொகுதி சொல்லு. திருவள்ளூர் தொகுதியில கூட வந்து ஒரே ஆட்கள் வராம மாறி மாறி வருவாங்க சார். ஆட்கள் தான் மாறுவாங்களே தவிர கட்சி மாறாது. கட்சி அதெல்லாம் ஒரு தடவை வந்து டிஎம்கே, ஒரு தடவை ஏடிஎம்கே, ஒரு தடவை வந்து அதெல்லாம் காங்கிரஸ். இந்த பாரு, காங்கிரஸ் நாங்க கூட்டணியில நிப்பாங்க, நாங்க ஒதுக்குவோம். சரியா? அது கிடையாது. அதிமுக ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இருந்துச்சு. அந்த ஆளுமையோட அது அதிமுக போயிடுச்சு. இப்ப இருக்கிறது வந்து பாமக கூட ஒரு தடவை வந்திருக்காங்க. பாமகவும் அதாம்மா. இப்ப பாமக திருவள்ளூர் அது யாரு கூட கூட்டணி? பாமக அதிமுக கூடயா? அதிமுக கூட்டணியில பாமக டிஎம்கே வராம இந்த கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு. இங்க பாருமா, இப்ப அப்பா புள்ள சண்டை உனக்கு தெரியுமில்ல. டெல்லியில ஆப்பு வச்சாங்களா இன்னைக்கு? அந்த செய்தியும் கூகுள்ல படிச்சேன் நான். டெல்லி என்ன சொல்லிச்சான், போய் உங்கள் அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணி நீ உங்கள் அப்பாவை சேர்ந்து நிற்கிற மாதிரி பாருங்கன்னு சொல்லி தான் டெல்லியில் கூப்பிட்டு கண்டிச்சு விட்டாங்களாம். அப்புறம் இந்த ஆள் வந்து பேசி ஆளுகளை விட்டு பேசியிருக்காரு. அது இனிமே ஒட்ட மாட்டோம், நீ தனி, உனக்கு உன் வழி தனி, என் வழி தனின்னு. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து 17 சீட்டு நேத்தி நடந்தாதாம்மா. இது நேத்திக்கு அவர் 17 சீட்டு கொடுத்துட்டாங்க. 17 சீட்டு கொடுத்தாச்சுமா. இது முந்தா நாள் நடந்த சமாச்சாரம். அவர் டெல்லிக்கு போனார்ல, அங்க நடந்த சமாச்சாரம். ஆகையினால இப்ப அப்பா புள்ள 2 இதாயிடுச்சு. இருந்தாலும் கட்சியும் அதற்கான சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்களே சொல்லிருக்கீங்க கட்சியும் சின்னமும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் செல்வாக்கு. ஜட்ஜ் கமெண்ட் அடிச்சிருக்காரு பாத்தியா? நேத்து கோர்ட்ல என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் போடுற சண்டையில மாம்பழம் ஜூஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு ஜட்ஜே சொல்லியிருக்காரு. ஜூஸ் ஆயிருமா பாத்தியா? அப்ப இவங்களுக்கு கட்சி காணாம போயிரும். அவ்வளவுதான்டா. எம்மாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடா. நான் என்ன சொல்றேன், அதுக்காக எதிர்கட்சி எல்லாம் இல்லாம போயிடுன்னு சொல்ல. எதிர்கட்சியில் இருந்தா தான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு இது வேணும், கடிவாளம் வேணும். அதனால வேண்டான்னு நான் சொல்லலை. பழைய மாதிரி எல்லாம் வெற்றி பெற முடியாது. ஒரு காலத்துல வந்து ராமசாமி படையாச்சின்னு ஒருத்தவங்க. அதே போல திமுகவும் இனிமே பழைய மாதிரி வெற்றி பெற முடியாது. வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம். நாங்க வந்து 2016ல கலைஞரை வச்சு நாங்க ஆட்சியை சந்திச்சோம். 2011ல பெரும் தோல்வி எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தாங்க. 2016ல நாங்க வந்து எத்தனை ஓட்டு, எத்தனை 30-80 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று தான் நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறத ஒரு நேர்கோட்டில் தான் இழந்தோம். அதே சமயத்துல வந்து இதே பிஜேபியாவோ அதிமுகவோ இருந்தா விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. நாங்க அப்படி பண்ணல. அதை நானே இதே எங்க தலைவர்கிட்ட பேசும்போது, நம்ம வந்து தேர்தலை சந்திச்சு தான் வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைக்கணுமே தவிர குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு இதே வழியில மட்டுமே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. ஏன்னா 2021ல கூட அவ்வளோ கள்ள ஓட்டுகள் வந்து திமுக கள்ள ஓட்டு அதுதான் சார். இப்ப வந்து இவ்ளோ கள்ள ஓட்டுகள் இருக்குன்னு வெளியே கொண்டு வந்து கொளத்தூர் தொகுதியில் கூட கொளத்தூர் தொகுதி, கத்திரிக்காய் தொகுதி, என்ன தொகுதியில ஏதாவது பரபரப்புல கூட. ஆமா, சேப்பாக்கம் காலம் இது 2 தொகுதியில இருக்கவங்க வந்து ஜெயிச்சு வந்து நாங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டோமா? அறிவு கட்டத்தனமா பேசுற எல்லாம் அந்த பேசுறாங்க. நாங்க 4 தொகுதியில ஜெயிச்சோம்னா நாங்க ஆட்சி அமைச்சிருவோம். கண்ணுக்கு தெரியாம காதுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம எல்லாம் ஒரு மஷ்ரூம் போகாது. கள்ள ஓட்டெல்லாம் போட இயலாது. மிஷின்ல வேணா ஒன்றிய அரசு அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால சிப்பு அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஒன்றிய அரசு வேணா ஏதாவது தப்பு தண்டா பண்ண இயலுமே தவிர மாநில அரசு ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாம் தேர்தல் கமிஷனுடைய வேலை. புரிஞ்சதா?
நேத்திக்கு கேகே சார் அப்படியே நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பாஜக வந்து அவங்களுக்கு சாதகமா ஓட்டு மிஷின்ல ஏதாவது பண்ணிருவாங்க, பண்ணித்தானே ஆட்சி அமைச்சாங்க. அப்ப அதே மிஷினை வச்சுதான் நீங்க நாடாளுமன்ற தேர்தல வின் பண்ணிருக்கீங்க. இந்தமா அவன் நாடாளுமன்ற இங்க பாரு, இங்க பண்ணுனா இங்க வயசு தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காக இங்க நாடாளுமன்ற தேர்தலும் இங்கதான் ஓட்டு போட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல இங்க வந்து அவங்க கண்ணும் கருத்துமா நம்ம எதிர்கட்சி எல்லாம் இருக்கோம், புரிஞ்சுக்கோ. திமுக வந்து கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி நாங்க பார்த்தோம். இதே இது வந்து மற்ற மாநிலங்கள்ல பார்க்கல. அவங்க வந்து பரந்தன்மையா இருந்துட்டாங்க. அந்த பெருந்தன்மைக்கு வச்ச வேட்டு தான் அந்த வேட்டு. அதனால அந்த ஓட்டு போச்சு. நாங்க வெற்றி பெற்றோம். இப்ப இந்த தேர்தல்ல அதிமுக உங்க கண்ணை குத்த போறாங்க. எங்க கண்ணை குத்துனாலும் சரி, இல்ல யாரு கண்ணை குத்துறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. கவலையே படாத. ரொம்ப நாள் இல்ல, 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துரும். அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வீட்ல உட்கார வேண்டிய ஆமா, ஸ்டாலின் வீட்ல தான் உட்காருவாரு. அப்புறம் என்ன சட்டமன்றத்துல நாங்க வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இருமா, விஜய் மாதிரி திரிசா மடியிலயா போய் உட்கார போறோம்? என்ன பேசுற? ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு, மக்களே சொல்றாங்க. ஆமா, நாங்க தான் டெய்லி வீட்டுக்கு தானே போறோம். அதுதான் சார், அதனாலதான் சட்டமன்றத்துக்கு போய் நீங்க வேலையே ஸ்டார்ட் பண்றது கிடையாது. இங்க பாரு, நாங்க சட்டமன்றத்துக்கு போறோம், வேலையை பாக்குறோம். காலையில 10 மணிக்கு போறோம், வேலை பாக்குறோம், மக்களுக்கு சேவை செய்யறோம், வீட்டுக்கு வர்றோம், சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, எழுச்சிக்கிறாங்க. ஆமா, அப்புறம் எல்லாரும் நீ என்ன பண்ணுவ? நீ சாப்பிட மாட்டே, நீ தூங்க மாட்டியா? வேலை பண்ணணும் சார். வேலை பண்ணணும் மக்களுக்கு. நீ என்ன பண்ற? நீ தூங்குற, நீ சாப்பிடுற, என்ன வேலை செய்யற? அவங்களும் வேலை செய்யறாங்க. 8 மணி நேரம் இல்ல, அவங்க 24 மணி நேரமும் வேலை செய்யறாரு. கலைஞருடைய புதல்வர் போட்டோ ஷூட் பண்றாங்க. போட்டோ ஷூட் சொல்லிட்டு அத பேசாத சார். வெளிய வருது புகைப்படங்கள். ஸ்டாலின் வந்து மனைவியுடன் வாக்கிங் சென்றார். ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் நாங்க போட்டோ ஷூட் பண்ணல, நாங்க பண்ணலமா. அத வந்து என்ன பண்றாங்க, வேற யாராவது விருப்பப்பட்டு ஒரு போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. முதல்வர் அவர்களுடைய விருப்பம் இல்லாம யாரு எடுக்க போறாங்க? ஏன் அதுல என்ன உனக்கு வலிக்குது? உனக்கு என்ன எங்க வலிக்குது? வேலையே பார்க்காம போட்டோ ஷூட் நடத்திட்டு வேலையே பண்ணலங்கிறது அவ வேலை பண்ணாரா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். உன்ன மாதிரி எதிர்கட்சியை காட்டிலும் 100 எதிர்கட்சி தலைவி மாதிரி நீ பேசுற. எல்லா கட்சிக்கும் நீ தான் தலைவி ஆக போறிய வருங்காலத்துல. நாங்க இல்ல சார். அப்புறம் யாரு? மக்களுடைய குரலா நாங்க. மக்களுடைய குரலா எனக்கு எப்படிதான் வருது வாயில? மக்களுடைய குரலா. நல்ல ஊடகங்கள் பூரா ஒரு பழமொழி சொல்லி, எதை சொன்னாலும் மக்களுடைய குரல், மக்களுடைய குரல். மக்கள் வந்து எந்த மக்களும் எங்க ஒரு இதை தூக்கிட்டு போ, ஒரு 10 பொம்பளை கிட்ட நீ ஒரு பேட்டி எடுத்துட்டு வந்து பாப்போம். திமுக வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ போ, மைக் எடுத்துட்டு ரோட்ல போ, ஒரு 10 பொம்மை நாட்டிட்ட அதுதான் சார். உங்களுக்கு எதிரா யாரு கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்க ஏதாவது கடை நடத்திருந்தா அந்த கடையை வந்து காலி பண்றது, அவங்களையே வந்து இடம் தெரியாம அழிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம். எத்தனை பேரை நாங்க ஊபி மாதிரி புல்டோசர் வச்சு தடுத்தோம் சார். நிறைய பகுதிகளில் போய் கேட்டீங்கன்னா, ஐயோ திமுகவா, நாங்க எங்க ஏதாச்சும் பண்ணிருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கமாக்கரை ஓரத்துல, ஆத்தோரத்துல மக்கள் உங்க மீது கருத்து தெரிவிக்கவே பயப்படுறாங்க. நீ உனக்கு பயம் இல்ல, அதனாலதான் நீ கேக்குற. ஜனநாயகத்தின் 4வது தூண். ஜனநாயகத்தின் 4வது தூண் நீ இருக்கிறத 3 முழம். இதுல ஜனநாயகத்தின் அட போமா. செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.